ஸ்ரீ சக்ரா பக்தி நேயர் சேனல் அனைவருக்கும் நமஸ்காரம். வாங்க, சௌக்கியமாக இருப்போம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 21/11/2024 வியாழக்கிழமை, கார்த்தி 6. இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள், நல்ல நாள். இன்னைக்கு சஷ்டி, இன்னைக்கு பூச நட்சத்திரம் வேற. இன்னைக்கு வள்ளலார் பிறந்த நாள். அன்னதானம் பண்ணுங்க, யாருக்காவது 2 பேர், ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு பண்ணீங்கன்னா. இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். அது என்னன்னா, இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில், நம்ம இந்த வாழ்க்கையில் எல்லோரும் முயற்சி செய்யணும். சக்ஸஸ் யார் பண்ணுறாங்க, ஜெயிச்சது யார், தோல்வி எவ்வளோ, ஓடும்போது 20 பேர் ஓடுறான், 1 2 3 தான், மீதி பேர்லாம் ஓடி தான் மிச்சம், அவ்வளோதான். அதுவும் அந்த மாரத்தான்லாம் பார்த்தீங்கன்னா பாவம் 2000 3000 பேர் ஓடுறாங்க, கட்சியில் 3 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில், புற உலகத்தில், வெளி உலகத்தில் வெற்றி இருக்குது, தோல்வி இருக்குது, நடக்கிறது இருக்குது, நடக்காது இருக்குது, சாத்தியம் இருக்குது, இல்லாமல் இருக்குது. ஆனால் நண்பர்களே, ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல கடமைப்படுறேன். ஆன்மீக உலகத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, தோல்வி என்பதே இல்லை, வெற்றி மட்டுமே சாத்தியம். அடையக்கூடிய நாட்கள் வேணா கொஞ்சம் தொலைவில் இருக்கலாம். படிப்படியா முன்னேற்றம் தான். இந்த பிறவியில இல்லைனாலும் அடுத்த பிறவியில சக்சஸ் ஆகும். உதாரணம் சொல்லட்டுமா? ஒன்றும் இல்லை, எங்க ஊர் வேலூர், எங்க ஊர்ல சக்தி அம்மா இருக்காங்க. சும்மா ஒரு சின்ன உதாரணத்துக்கு அவரை எடுத்துக்கிறேன். தங்க கோயில் கட்டினாங்க. எனக்கு தெரிஞ்சு வேலூர்ல யாருக்கிட்டையும் அவங்க போய் ஒரு 1000 ரூபாய் கூட கேட்டதில்லை. ஆன்மீகத்துல அவங்க பணியாற்றினாங்க, தியானத்துல இருப்பாங்க, பூஜைகள் யாகங்கள் செய்வாங்க, சின்ன குட்டியா பண்ணின்னு போயிட்டு தங்க கோயில ஒரு நாள் பார்த்தா தங்க கோயில தந்துட்டாங்க. ஆனா இது இந்த ஜென்ம, அப்போ அவருக்கு என்ன வயசு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 27 28 கூட இருக்காது. ஜெயிச்சாங்க. முன் ஜென்மத்தின் கர்மா இது. முன் ஜென்மத்துல விட்ட பணியை இப்ப பிடிச்சி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதனால ஆன்மீகத்துல தோல்வி என்பதே கிடையாது. அதனால ஏன்ற அளவு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா ஆன்மீகத்துல முன்னேறணும். அது அப்படியே பிக்சட் டெபாசிட் மாதிரி உங்ககிட்டயே தான் இருக்கும், உங்க ஆன்மால இருக்கும். அது உடல்ல இருக்காது, பூத உடல்ல இருக்காது, உங்க ஆன்மால டெபாசிட் ஆகும். அடுத்த ஜென்மத்தில் அது கண்டினியூட்டி ஆகும். அற்புதமான விஷயம் நேர்களே. தயவு பண்ணி முடிஞ்ச அளவுக்கு தர்மங்கள், முடிந்த அளவுக்கு தானம், அன்னதானம். பூச நட்சத்திரம் விட்டுறாதீங்க. இன்னைக்கு முடிஞ்ச ஒரு டீ வாங்கி கொடுங்க, யாருக்காவது 2 பிஸ்கெட் வாங்கி கொடுங்க. நான் ஒன்றும் எடுத்தோடனே ஒரு 100 பேருக்கு சோறு போடுங்கன்னு சொல்லலை. குட்டியா செய்யுங்க, குட்டியா. இதோட பலன் அடுத்த பூச நட்சத்திரத்தில் பாருங்களேன். 28 நாள் 29 நாள் அடுத்த பூசம் வந்துடும். ஒரு சின்ன சேஞ்ச், மேஜிக் நடக்கும். அற்புதம். வள்ளலார் ஏற்றி வச்ச அடுப்பு இன்னும் எரிஞ்சினுக்குது. ஐயோ அப்பா, நான் நினைச்சா உடம்புல அப்படியே சிலுக்குது. அப்படியே எப்படி சாத்தியமாச்சு? செல்களை பிரித்தாருங்க அவரு. ரசவாதம் தெரிஞ்சவர் அவர். இரும்ப தொட்டா தங்கமாக்கிறார். ஆனா அதெல்லாம் தெரியும், அவருக்கு செய்ய மாட்டார். அவருக்கு எதுக்கு? அவருக்கு தான் அது ஆசை இல்லையே. அற்புதமான மனிதர் வள்ளலாரெல்லாம் நினைச்சா ஐயோப்பா, கிரேட். எனிவே, நம்ம பூச நட்சத்திரம், அதனால வள்ளலாரை பத்தி சொல்ல ஆசை. ஜென்ம கர்மாவை பத்தி, ஆன்மீகத்தை பத்தி ஏதோ கொஞ்சம் பேசும். இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அல்ல எம்பெருமான் வள்ளலார் பிறந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இன்னைக்கு சஷ்டி, இன்னைக்கு தேய்பிரை சஷ்டி திதி. இன்னைக்கு முருகரை போய் பாருங்க. சின்ன அன்னதானம். சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் பூராடம். பூராடத்துக்கு பின்னாடி தான் வருது. மூலம் ஃபுல்லாக இருக்கும். தனுசு, கேர்ஃபுல். சரி, ஓகே. இன்னைக்கு இன்றைய ராசி பலனுக்கு வருவோம். மேஷ ராசி, ஜெயம், வெற்றி, ஓப்பனிங்கே நல்லா இருக்குதுமா. இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரிஷபராசி நேயர்களே கொஞ்சம் அண்டர் பிளே. உங்களுக்கே தெரியும், என்னடா இது ஒரு சங்கடமாக இருக்குது, இன்னைக்கு எதை தொட்டாலும் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேது, அப்படிதான் இருக்கும். நான் சந்திராசிரம பலன் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா மெயினாக சந்திரனை மட்டும் பேஸ் பண்ணி நான் சொல்லலை. இதை
இந்த சைடு குருவும் வச்சுக்கிறேன், இந்த சைடு சனி பகவானையும் வச்சுன்னு தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. மிதுன ராசி நேயர்களுக்கும் அதே மாதிரி தான், கொஞ்சம் எல்லாமே டிலே ஆகும். சக்ஸஸ் பண்ணின்னு வெளில வாங்க, இல்லை போஸ்ட்பான் பண்ணி வெளில வாங்க. கடக ராசி நேயர்களே, நன்மை இன்னைக்கு. செய்திகள் நன்மை, வரவு நன்மை, வேலைகள் நன்மை, அடுத்தவங்கிட்ட பாராட்டு எல்லாமே நல்லா இருக்கும். சிம்மராசி நேயர்களே, வரவு நீண்ட நாள் வரவு கண்டிப்பாக இன்னைக்கு கலெக்ட் ஆகிடும். என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, பயந்த சுபாவத்தோடு இருக்காதீங்க, தள்ளி வச்சிருங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. துலாம் ராசி நேயர்களே, சுபம் நிறைந்த நாள், எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு அழகாக வெளியில் வருவீங்க இன்னைக்கு. விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட்டான நாள் தான் உங்களுக்கு, ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீங்க, நீங்களும் சாதிச்சுப்பீங்க. குட்டி குட்டி வேலையை சாதிச்சுக்கோங்க, சக்ஸஸாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, கொஞ்சம் சங்கடமாக அச்சம், பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் சாதிக்கலாம். அச்சம் நிறைந்த நாள்னு வருது இன்னைக்கு உங்களுக்கு, அதனால் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, பார்த்துக்கலாம் நாளைக்கு. மகர ராசி நேயர்கள் இன்னைக்கு ரொம்ப இறக்க சுபாவத்தோடு இருப்பாங்க. எல்லாரும் அவர்கிட்ட போய் வேலையை முடிச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். இன்னைக்கு அவரும் இறக்கத்தோடு எல்லாருக்கும் செய்வார், பெறவும் செய்வார். எப்பவுமே கொடுக்கும்போது ரிட்டர்ன் ஆகிடும், அதிகமாக ரிட்டர்ன் ஆகும். கும்பராசி நேயர்களே, நட்பு வட்டாரங்களில் ஒரு அற்புதமான நேரம், நல்லா இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு லாபம் நிறைந்த நாள், ரொம்ப லாபம் நிறைந்த நாள் இன்னைக்கு மீனராசி நேயர்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ணாதிபதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யார் கரசை காலையிலே போயிடுச்சு, 9 மணிக்குள்ளே போட்டுருங்க, வணிசை பத்திரை. ஓகேவா? ஒரு அற்புதமாக இருக்கும் இன்னைக்கு நாள், சிறப்பாக அமையணும்னு எல்லாரையும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.